சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. லாஸ்ட் டைம் நீங்க பேசியிருந்தீங்க, கடமைக்கும் கர்மாக்கும் உள்ள சம்பந்தத்தை பத்தி தெளிவா பேசியிருந்தீங்க. அதுல சூரியன் கர்மா, கேதுவுக்கான கிரகங்கள் வீடுகள் அதெல்லாம் இல்ல. அதே மாதிரி நீங்க குருவுக்கு ராகு கர்மா வச்சு நீங்க அந்த வியாழக்கிழமைன்ற விஷயத்த நீங்க சொல்லலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. அது விட்டு போன விஷயம், மிஸ் ஆன விஷயத்த மட்டும் இப்ப தகவலா கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் எல்லா கர்மாவுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கிரகத்தோட நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். குரு கர்மாவுக்கு, சந்திரன் கர்மாக்கு, அதே மாதிரி சனி கர்மாக்கு நம்ம ஒண்ணு மென்ஷன் பண்ணோம் இல்லையா? அதுல விட்டு போன முக்கியமான ஒரு விஷயம் ராகு கர்மா. ஏன்னா அந்த ப்ரோக்ராம்ல அதை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கான நேரம் இல்லாததுனால நம்ம கரெக்டா அதை கடந்து போயிட்டோம். அதை பத்தி நம்ம இப்ப பேசிக்குவோம். ராகு கர்மா 3 நட்சத்திரக்காரர்கள் இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்க்கணும். அதுக்கான கிழமை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவர்கள், அவர்களுடைய வாழ்வில் மிக நல்ல நாள், இருக்கிறதுலே ரொம்ப அதிர்ஷ்டமான நாள், அதே சமயம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான நாள். ரெண்டுமே ஒண்ணுதான். அது என்னன்னு தெரியுங்களா? எல்லாரும் புகழ்ற, எல்லாரும் யோகாதிபதி, சுக அதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதினு புகழ்ற குருவுக்கான கிழமையான வியாழக்கிழமை தான். ஓகேங்களா? வியாழக்கிழமை தான் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நாள். அதே சமயம் வியாழக்கிழமை தான் இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப மோசமான நாள். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி சார், இதுல எப்படி சார் நல்ல விஷயத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறது, கெட்ட விஷயத்த எப்படி ஃபில்டர் பண்ணிக்கிறது? ஏன்னா அதுதான் நல்ல நாள், அதுதான் கெட்ட நாள்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அதுல கெட்ட விஷயத்த தவிர்த்துக்கணும், நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா, வியாழக்கிழமை உங்களுக்கு ஏதாவது நீங்க எதுவும் கேட்காம, நீங்க எதுவும் பிளான் பண்ணாம, உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்குது. அது ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போய் நீங்க புதுசா ஆஃபர் லெட்டர் சைன் பண்றதா இருக்கலாம், வேலைக்கு ஜாயின் பண்ற அந்த டேட்டா இருக்கலாம், ஒரு புது ப்ராஜெக்ட் நீங்க எடுக்கக்கூடிய அந்த நாளாக இருக்கலாம், வீடு கட்ட ஆரம்பிக்கிற நாளாக இருக்கலாம். ஏதோ ஒண்ணு, ஒரு புதிய நிகழ்வு, ஒரு புதிய திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. அது வியாழக்கிழமை தான் வேணும்னு நீங்க கேட்கல, ஆட்டோமேட்டிக்கா அது வியாழக்கிழமை உங்களுக்கு அமையுது அப்படின்னா அது உங்களுக்கு சூப்பரான அதிர்ஷ்டம், நல்ல திருப்பு முனை. அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. வியாழக்கிழமைன்றதுக்காக, ராகு கர்மான்றதுக்காக அந்த நாளை தள்ளி போட்டுறாதீங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. இது ரூல். ஆனா ராகு கர்மா இருக்கு, ராகு கர்மாவே சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதனால வியாழக்கிழமை தான் எனக்கு முகூர்த்தம், வியாழக்கிழமை தான் எனக்கு செட் ஆகும், நான் என்ன பண்ணாலும் அதை வியாழக்கிழமை தான் பண்ணுவேன்னு சொல்லி இயற்கையா உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வினுடைய டேட்டை, காலத்தை மாத்தி நீங்களா வியாழக்கிழமை வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். இந்த ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமைன்ற மோசமான நாளை தவிர்த்துட்டு வியாழக்கிழமையினுடைய நல்ல விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இது இல்லாம சூரியன் கர்மா பத்தி பேசியிருந்தோம். இந்த 9 கிரகத்துல சூரியன் கர்மால பிறந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது. அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கிரகம் கேது. அந்த கேதுக்கே சூரியன் கர்மா இருக்கு. ஆனா கேதுவுக்குன்னு கிழமை எதுவும் கிடையாது இல்லையா? அப்போ சூரியன் கர்மாவுக்குன்னு ஒரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்ல. எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன பதிவுன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா சூரியனுக்கான கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதனால சூரியன் கர்மாக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரி பதியும். அது அப்படி அல்ல. சூரியன் கர்மாக்கான நாள் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம லக்னம், இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே ஜென்ம லக்னம் இருக்கும். இப்ப மேஷ லக்னத்துல இருந்து மீனம் வரைக்கும் நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். உங்க லக்னத்திலிருந்து 12 வீடுகள் இருக்குல்ல, அதுல 12ஆம் வீடா எந்த வீடு வருதோ அந்த வீட்டுக்கு யார் அதிபதியோ அந்த கிரகத்துக்கான கிழமை தான் சூரிய கர்மாக்கான கிழமை. உதாரணம், இப்ப நீங்க ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ரிஷப லக்னத்துல எத்தனையோ பேர் பிறந்திருக்கலாம். அப்ப ரிஷப லக்னம் ஆயிடுச்சுன்னா அது வீடு நம்பர் 1. அதுல இருந்து கிளாக் வைஸ் எண்ணினீங்கன்னா 12ஆம் வீடு என்ன வீடா வரும்? மேஷம் வீடா வரும். அப்ப 12ஆம் அதிபதி யாரு? மேஷ வீட்டுக்கு ஓனர் யாரு? செவ்வாய். அப்போ 12ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால சூரியன் கர்மாவுக்கு அந்த நாள், அந்த கர்மாவுக்கான நாள் எதுனா செவ்வாய்க்கிழமை தான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கும், மிதுன லக்னமோ சிம்ம லக்னமோ, இப்போ ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு, ஆனா ராசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுங்க. அனுஷ நட்சத்திரம் என்ன கர்மா? சூரியன் கர்மா. அவர் லக்னமே சிம்ம லக்னம். ஓகே, இப்ப அவர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு.
அந்த சிம்ம வீட்டுக்கு 12ஆம் வீடு எது? கடகம். அப்ப கடகத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன். சந்திரனுக்கான கிழமை என்ன? திங்கக்கிழமை. அவருக்கு திங்கக்கிழமை தான் இப்ப நான் சொன்ன அந்த சூரியன் கர்மாக்கான நாள். இந்த மாதிரி அவங்க ஜாதகத்துல அவங்க லக்னத்திலிருந்து இந்த கிழமை, இந்த 12ஆம் அதிபதிக்கான கிழமை எந்தெந்த நாளா வருதோ அதுதான் சூரிய கர்மாக்கான நாள். சோ சூரியன் கர்மால பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரம்? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. நல்லா கவனிங்க. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க லக்னத்திலிருந்து 12ஆம் அதிபதியா யார் வராங்களோ அந்த கிழமையை பயன்படுத்தி கொள்ளவும். எப்படி பயன்படுத்திக்கணும்னா, அந்த கிழமை தானாக உங்களை தேர்ந்தெடுத்தால், ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல திருப்பு முனைக்கு உங்களுக்கு இந்த நாள் கிடைக்கணும்னு பிரபஞ்சமே தேர்ந்தெடுத்து கொடுத்தா அதை தவிர்க்காதீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களாக அந்த நாளை தேர்ந்தெடுக்க கூடாது. இது ஒரு விஷயமா? ஓகே. இது இல்லாம இன்னும் 2 கர்ம பதிவு இருக்கு. அதை பத்தி நம்ம பேசல, அதை பத்தி நம்ம பேசிடலாம். என்னன்னா, ஒண்ணு சுக்கிரனுடைய கர்ம பதிவு, இன்னொன்னு புதனுடைய கர்ம பதிவு. ஓகே. ஏன்னா சுக்கிரன் கர்மாலையும் புதன் கர்மாலையும் 9 கிரகங்கள்ல எந்த கிரகமும் பிறக்கவில்லை, அவதரிக்கவில்லை. அதனால பாவம் மட்டும் நான் இப்ப நம்ம எடுத்துக்க போறோம். புதன் கர்மாக்கான பாவம் 4ஆம் பாவங்க. சுக்கிரன் கர்மாக்கான பாவம் 3ஆம் பாவம். சரி, இப்போ சுக்கிரன் கர்மாக்கு பாத்துருவோம். சுக்கிரனுடைய கர்ம பதிவுல பிறந்தவங்க யாரு? 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. திருவாதிரை, சித்திரை, திருவோணம். நல்லா கவனிங்க. திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய கர்ம பதிவு கொண்டவங்க. இவங்களுக்கு அந்த நல்ல நாள் கெட்ட நாள் 2 ஒரே நாளா வருதுன்னு சொல்றேன்ல, வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அந்த அற்புதமான நாள் எதுன்னா, இவங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற லக்னம் இருக்கும் அல்லவா? அவங்க லக்னத்துல இருந்து 3ஆம் வீடு, இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம், ஒருத்தர் வந்து கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. அவங்க ராசி நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சித்திரைன்னு வச்சுப்போமே. ஓகே. கடக வீட்டுக்கு 3ஆம் வீடு எது? கடக லக்னத்துக்கு 3ஆம் வீடு எது? கன்னி வீடு இல்லைங்களா? அப்ப அந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். புதனுக்கான கிழமை என்ன? புதன்கிழமை. சோ கடக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதிக்கான கிழமை எது? புதன்கிழமை. புதன்கிழமை தான் உங்களுக்கு சுக்கிரன் கர்மாவை சொல்லக்கூடிய கிழமை. யாருக்கு? திருவாதிரை, சித்திரை, திருவோணத்துல பிறந்து அவங்களுக்கு லக்னம் கடகமாக இருக்கும் பட்சத்தில். இப்போ ஒருத்தர் திருவாதிரையிலயோ சித்திரை திருவோணத்திலயோ பிறந்திருக்காரு, அவரு தனுசு லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தனுசு வீட்டுக்கு 3ஆம் வீடு எது? கும்பம். அப்ப அந்த கும்ப வீட்டுக்கு அதிபதி யாரு? சனி இல்லையா? அப்போ அந்த 3ஆம் அதிபதி சனி, சனிக்கான சனிக்கிழமை, அதுதான் உங்களுக்கு சுக்கிரன் கர்மாக்கான நாள். இப்படி இந்த திருவாதிரை, சித்திரை, திருவோணத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு 12 லக்னத்துல எந்த லக்னத்துல வேணாலும் அவங்க பிறந்திருக்கலாம். 24 மணி நேரத்துல எந்த டைம்ல வேணாலும் அவங்க பிறந்திருக்கலாம். அவங்களுக்கு எது லக்னமோ அந்த லக்னத்துக்கு 3ஆம் வீடு, அந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. அந்த அதிபதியினுடைய கிழமை தான் அவங்களுக்கு சுக்கிரன் கர்மாவை சொல்லக்கூடிய, இண்டிகேட் பண்ணக்கூடிய நாள். அந்த நாள்ல தான் அவங்க கவனத்தோட இருக்கணும். நல்ல விஷயத்தை பயன்படுத்திக்கணும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விடவே கூடாது. அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாளை முகூர்த்த நாளாக இவர்கள் வம்படியாக தேர்ந்தெடுக்க கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்ப இது இல்லாம உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு விஷயம் சொல்லாம விட்டோம். புதன் கர்மா இல்லைங்களா? ஓகே. புதன் கர்மாக்கான பாவம் 4ஆம் பாவம். எப்படி சுக்கிரன் கர்மாக்கு 3ஆம் பாவமோ புதன் கர்மாக்கு 4ஆம் பாவம். 3 நட்சத்திரம் புதன் கர்மா கொண்ட நட்சத்திரம்: ரோகிணி, உத்திரம், பூராடம். என்ன நட்சத்திரம் சொன்னேன்? ரோகிணி நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க 12 லக்னத்துல எந்த லக்னமா வேணாலும் இருங்க. உங்க லக்னத்திலிருந்து 4ஆம் வீடா எந்த வீடு வருதோ அந்த வீடு, அந்த வீட்டுக்கான அதிபதி, அந்த கிரகத்துக்கான கிழமை. அவ்வளவுதான். இப்ப சுக்கிரன் கர்மாக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி புதன் கர்மாக்கு 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதியினுடைய கிழமை, அந்த கிழமை தான் உங்களுக்கு புதன் கர்மாவை சொல்லும். ஓகேங்களா? அப்போ அந்த நாள் அப்பதான் இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயம், டிரைவிங் லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட்டு, மொபைல் நம்பரு, சிம்மு, வைஃபை, இந்த மாதிரி நமக்கான அடையாளங்கள்லாம் இருக்குல்ல, மின் அடையாளங்கள்லாம் இருக்குல்ல, அந்த அடையாளங்கள் சம்பந்தப்பட்டு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். ஆவணங்கள் சம்பந்தப்பட்டு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். இன்னும் சொல்ல போனா அதுல ஏதாச்சும் நமக்கு ஒரு புது விஷயம் நடக்க போகுது, தானா பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். நாம வம்படியாக அந்த நாளை சூஸ் பண்ண கூடாது. இதுதான் ஒரே ஒரு பிரபஞ்ச விதி. ஓகேங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா.